Hey, hi, வணக்கம் and welcome to Joshua's YouTube channel. நம்ம வீடியோ கிளிக் பண்ண எல்லாருக்கும் உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துடலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ரெடிட்டில் நடந்த உண்மையான ஸ்டாக்கர் ஸ்டோரிஸ் தான் போட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது தான் டார்க் வெப்ஸ். ஆப்வியஸ்லி டார்க் வெப் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டார்க் வெப்பில் இருந்து கிடைச்ச மோஸ்ட் ஆஃப் த க்ரீப்பியஸ்டான கோஸ்ட் வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஜாஷுவாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கவர் பண்ணுவோம். தூங்கும்போது சாப்பிடும்போது என்ன பார்க்குறதுன்னு தெரியலனா நம்ம சேனல் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கஷ்டத்தில் இருக்கீங்க, டோன்ட் வரி, குட் திங்ஸ் டேக் டைம், எல்லாமே சரியாக போயிடும். அண்ட் திஸ் இஸ் த அவுட்ஃபிட் ஆஃப் த டே பை த வே. ஸோ இதுக்காகவும் நம்ம நிறைய வீடியோஸ் அப்கமிங் vlogsல போடலாம். அண்ட் இஸ் மை மேக்கப். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ண. இன்றைக்கு 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விச் ஐ ஃபெல்ட் ஆர் ரியலி உண்மையாக இருக்கலாம் மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி ஃபீலான வீடியோஸ் எடுத்துகிட்டு வரேன். பை த வே நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க பர்சன். ஸோ எனக்கு இது மேலெலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு இது உண்மையாகவே நடந்திருக்கு. ப்ளஸ் நம்புகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். இட்ஸ் நாட் டு என்கரேஜ் தட் கோஸ்ட் இஸ் தேர்ன்ற மாதிரி, பிகாஸ் ஐ எம் நாட் அ பிலீவர். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதை பார்த்தீங்கல்ல, யாருமே இல்லை. ஆனால் டோர் தானாக ஓப்பன் ஆகுது, க்ளோஸும் ஆகுது. பட் யாருமே இல்லை. இந்த வீடியோவில் ஒன்று நோட்டீஸ் பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் இதில் எங்கேயுமே ப்ராசஸ் இல்லை. அது கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. எடிட் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ யா, லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நீங்கள் அதை பார்த்தீங்கல்ல, சேர் தானாக நகருது. அந்த வீடியோ கிளிப்பிங்கில் எதுவும் கட் ஷாட் ஆன மாதிரியும் தெரியல, எடிட்டிங் மாதிரி தெரியல. இம்மீடியட்டாக ஒரு இப்படி திரும்பின உடனே அந்த சேர் மூவ் ஆகுது. அண்ட் அந்த நாக்கிங் சவுண்ட், இந்த நாக்கிங் சவுண்ட் கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி இல்லைனாலும், பட் சேர் வரைக்கும் நடந்ததெல்லாம் உண்மை மாதிரி தான் இருக்குது. பட் இப்போவுமே பாருங்கள் நாக் பண்ணுறாங்க, பட் அங்கே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ அவர் அது வரைக்கும் போய் காட்டல. பட் க்ரீப்பி தான், ரொம்பவே க்ரீப்பி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் வீடியோ இதுவுமே கொஞ்சம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் இதை வந்து கொஞ்சம் கூட டேம்பர் பண்ண முடியும் எடிட்டிங் வச்சு. பட் இந்த கிளிப் டார்க் வெப்லேருந்து எடிட் பண்ணாத ஒரு கிளிப் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இது உண்மையாக இருக்க கூட சான்சஸ் இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். Yawa Koreisa Lakum kayo Ngayon mo Tulubas Yawa மை குட்னஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் யாருமே இல்லை. பட் வீடியோவை பேன் பண்ணி கீழே காட்டினா கால் மட்டும் தெரியுது, யாரோ நிற்கிற மாதிரி. பட் மேலே யாருமே இல்லை.
பட் பயந்த ஒருத்தர் சிரிப்பாங்களா? அதுதான் டவுட்டா இருக்கு. பட் என்னமோ இது கொஞ்சம் உண்மையாவும் இருக்கலாம். சில பேர் பயம் வந்தா சிரிப்பாங்க நேச்சுரலா. ஏன்னா, அந்த பயத்த போக்கணும். ஒரு ஃபீலிங் லைக் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் ஓகேன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இவரு சிரிக்கிறாரா? அப்படின்னு தெரியல. பட் இது உண்மையாலே க்ரீப்பியா தான் இருந்துச்சு. வாங்க நம்ம 3 வீடியோக்கு போலாம். இப்போ பார்க்க போற 3 வீடியோ நம்ம பார்த்ததுலயே ரொம்பவே ரியலிஸ்டிக்கா எனக்கு தோணுன ஒரே வீடியோ இந்த வீடியோ தான். ஏன்னா, இந்த வீடியோலயும் எங்கேயுமே கட் ஷாட் கிடையாது. ஸோ எடிட்டிங் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். பட் இந்த வீடியோல நடந்த கிளிப்பிங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் உடனே கமெண்ட்ஸையும் போய் படிச்சேன். அந்த கமெண்ட்ஸில் நிறையா பேர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு நடந்த இதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாருக்குமேவா நடக்கும், அப்போ ஏதோ ஒரு உண்மை இருக்குமோ அப்படின்னு தான் இந்த வீடியோ தோண வைக்குது. வாங்க வீடியோ பார்ப்போம். I'm not going to the bathroom if you're wondering, but I'm hearing like shuffling sounds outside the door, and I need to put the camera. Bro, what the was that? No. நீங்களும் அதை கேட்டிங்கல்ல, பயங்கரமான சவுண்டு. அவர் உடனே பேன் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த கேமரா ஸ்விட்ச் பண்ணி இப்படி உடனே தான் போகிறாரு. அவர் எங்கேயும் பாஸ் பண்ணுற மாதிரி தெரியல. I swear to God, I heard like a woman talking in here. I swear to God, I heard a woman talking. What the fuck? Oh, no. கிரேசி. ஏன்னா நமக்கு இந்த வீடியோ ஆப்வியஸ்லி வீடியோ கிரெடிட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் யூசர்ஸ்க்கு தான். இந்த வீடியோ நமக்கு இன்னொரு யூசரோட வீடியோலேருந்து தான் நமக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் மேபி குவாலிட்டி குறைஞ்சிருக்கலாம், மல்டிபிள் போஸ்ட் ரீபோஸ்ட்னால இருந்திருக்கலாம். பட் நமக்கு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கில் அந்த வாய்ஸ் கேட்கல. பட் கடைசியாக ஒரு விஸ்பரிங் சவுண்ட் கேட்டுச்சு. எங்கேயுமே ஒரு பெருசாக கட் பண்ணல. அந்த செகண்ட் கிளிப்பிங் அவர் திருப்பி எடுத்தது என்னென்னா டிஃப்ரெண்ட் இன்சிடெண்ட் அவருக்கு நடந்ததை கேப்சர் பண்ண தான். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் உடனே பேன் பண்ணுற கேமரா இங்கேயும் எங்கேயுமே காட்டுறாரு, எங்கேயுமே பாஸ் பண்ணலை. பட் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி க்ரீப்பியான நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக நடந்திருக்கும். இங்கே கொடுக்குற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மறக்காமல் உங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாய்ஸ் நோட், ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் அதையும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். நம்ம ஜார்ஷவோஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பிடிக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட ஃபேமிலி இன்னுமே பெருசாகும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜார்ஷ மரியா.